வணக்கம். சிவாய நம. குருவே துணை. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நித்திகா தேவதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நித்திகா அப்படின்னா நிதி தேவதை, நித்தியம் அப்படின்னா நிரந்தரமான பொருளாதாரத்தை தருபவர்கள் அர்த்தம். நேர்மையான வழியில் நிரந்தரமான பொருளாதாரத்தை மாற்றத்தையும் கொடுக்குற தேவதை தான் இந்த தேவதை. தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு தேவதை தான் இவங்க. அதாவது குபேரனுடைய கிடங்கில் முடங்கி இருக்கிற செல்வத்தையும் பணத்தையும் சங்கநிதி பத்மநிதி என்ற கதவை திறந்து அங்கே இருக்கிற பணத்தையும் செல்வத்தையும் தகுதியான ஒருத்தர்கிட்ட வந்து சேர்க்கக்கூடிய தேவதை தான் இந்த தேவதை. தேவர்களுக்கும் மனிதருக்கும் பாலமாக இருந்து அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ சனிக வேக பிரயோகம், அதாவது அதிவேக மாற்றத்தில் சீக்கிரத்தில் அவங்க தேவையான செல்வத்தை பணத்தையும் கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேவதை தான் இந்த தேவதை. இவங்களை வழிபாடு பண்ணுறதுனால நம்ம அடுத்தவங்கக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கிற அந்த பணம் முடக்கம்ன்றது சரியாகும், கடன் பிரச்சனை சரியாகும், போதுமான பணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது நிலையான முறையிலையும் நேர்மையான முறையிலையும். இவங்களை வழிபடுற முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா குபேர திசை, வடக்கு திசை தான். இந்த வடக்கு திசையில் நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை கையில் ஒரு சிறிய பச்சை கற்பூரத்தை வச்சுக்கிட்டு முடிஞ்சால் கருந்துளசி இலைகளை ஒரு 3 இலைகளை பறித்து கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபிச்சிங்க அப்படின்னா சனிக வேக பிரயோகமாக சீக்கிரத்தில் அதிவேகமாக உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கும். பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம. குருவே துணை.